வேணுங்கிறப்ப நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். உங்களோட கருத்துக்களை ஓப்பனா சொல்லுங்க. தேர்தல் முடிவுகளுக்கு என்ன காரணம், திமுக இன்னும் எப்படியெல்லாம் உங்களுக்காக உழைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. வணக்கம். ஒரு சின்ன கேப்புக்கு பிறகு உங்ககிட்ட வீடியோவில் பேசுறேன். கடைசியா டீலிமிட்டேஷன் பத்தி பேசியிருந்தேன். அதை தொடர்ந்து எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, ரிசல்ட்டும் வந்துச்சு. ரிசல்ட்டுக்கு பிறகு என்னவெல்லாம் நடந்துச்சு, என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். 2 வாரமா எல்லா வீடுகள்லையும் நியூஸ் சேனல் தான் ஓடிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் போகுது. 2026 தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கிட்டா திமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. அதை நாம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது நிச்சயமா நாம எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லை. இதுக்கு அவர் காரணம் இவர் காரணம்னு யாரும் யார் மேலேயும் பழி போடாதீங்க. தலைவரா இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். வெற்றி கிடைக்கும் போது எனக்கு தான் அந்த கிரெடிட் வந்து சேருது. அப்போ தோல்வி அடையும் போதும் அந்த பழியை நான் தான் ஏற்றுக்கிறேன். அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கான இலக்கணம். சரி, தோத்துட்டோம், அதுக்கு நான் அதையே நினச்சிக்கிட்டு முடங்கிட மாட்டேன். உடனே அப்டேட் ஆகி மீண்டு வருவேன்.